திமுக கூட்டணியில வெட்டுக்குத்தே நடக்குது. தேமுதிகவை விட ஒரு சீட்டு கூட நான் குறைச்சி வாங்க மாட்டேன், எனக்கு கூட தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவனுடைய ஆட்கள் திருமாவளவனை கழுத்தை முடிச்சு நெரிக்காத ஒரே சொல்றாங்க. என்னங்க நேத்து வந்தவனுக்கு ராஜ்யசபா நம்ம காலங்காலமா முட்டிதே முட்டு கொடுத்துட்டு இருக்கோம், அடங்க மறு அத்து மீறுன்னு மக்கள்கிட்ட போய் கத்துக்கிட்டு இங்க அறிவாலயத்துக்கு வந்தா மட்டும் முட்டு கூட மூடிக்கிட்டு படு அப்படிங்கிற மாதிரி நம்ம பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் ஓட முடியாதுங்க. இதெல்லாம் என்னங்க இது, நீங்க தேமுதிகவோட கூட சீட்டு வேணுங்க, அவங்க ராஜ்யசபா எம்பி வேற வாங்கிருக்காங்க, நமக்கு அவங்களோட 4 சீட்டாவது கூட வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர நெருக்கடி கொடுக்குறாங்க. இதே கம்யூனிஸ்ட் நம்ம காலங்காலமா உண்டியல் தூக்குறத கூட விட்டுட்டு திமுக போடுற காசை வாங்கிட்டு செவனேன்னு கிடக்குறோம். தொழிலாளர்களின் தோழன்னு பேசுறோம், ஆனா தொழிலாளியை தூக்கி போட்டு மீச்சா கூட நம்ம இப்படியே பாயிண்ட் வரட்டும்னு உட்காந்துருக்கோம். இப்ப கூட நமக்கு 2 சீட்டு சேர்த்து கொடுக்கலங்க, என்னங்க இருக்கு அப்படின்னு கம்யூனிஸ்டுகளும் கடும் அதிருப்தி. இதனால திமுக பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இழுபறியிலேயே இருக்கு. இந்த ஆம பூந்த வீடு விளங்காது அப்படிமாங்க பாத்தீங்களா, அது மாதிரிதான் பிரேமலதா பூந்த கூட்டணியும் விளங்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரேமலதா பல கட்சிகளை குத்து வெட்டு கொலை வரைக்கும் கொண்டு போய் விட்டுருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு அசிங்கமான சம்பவங்கள் அப்படிங்கிறது அறிவாலய பேச்சுவார்த்தையில நடந்துகிட்டு இருக்கு. ஆனா திமுக தரப்புல நோட்டு எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க, சீட்டு எவ்வளவுதான் அப்படிங்கிற லெவல்ல தான் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு.